இப்ப முடிவா என்னதான் சொல்றான் அவன்? அவனுக்கு ஹான்செல் கிடைச்சிருக்கான். ஃபாரின் போறானா. திரும்பி வர 2 வருஷம் ஆகுமா. அதுக்கு முன்னாடி கல்யாணங்கிறத யோசிச்சு கூட பார்க்க முடியாதா? குழந்தைய கலைக்கிறது தான் ஒரே வழின்னு சொல்லிட்டான். சரி, இப்ப நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? கடவுள் சத்தியமா எனக்கு குழந்தைய கலைக்க விருப்பமே இல்ல சந்திரு. இந்த குழந்தை என் வயித்துல இருக்கிற மாதிரியே தெரியல. என் உயிரோடைய கலந்திருக்கு. அதனால கலைக்கிறத பத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சந்திரு. பவித்ரா, நீங்க அழுகிறதுலே தெரியுது அதுல உங்களுக்கு சுத்தமா உடன்பாடு இல்லைன்னு. சரி, ஓகே, இப்ப நான் என்ன பண்ண சொல்லுங்க. பவித்ரா, அழாதீங்க. வேணா ஒண்ணு பண்ணுங்க, அவர்கிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. நான் அவர்கிட்ட பேசி ஏதாவது புரிய வைக்க பாக்குறேன். அழாதீங்க பவித்ரா, ஆன் சைட்ல ஒரு விஷயமே கிடையாது. அது இல்லைன்னா வேலை ஒன்றும் போயிட போறது இல்ல. கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா வேற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க தான் போகுது. ஆனா இதுக்காக வயித்துல இருக்கிற குழந்தை யாராவது கலைக்க சொல்லுவாங்களா? இது சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு பவித்ரா. சரி, இப்ப ஃபைனலா என்னதான் சொல்லிட்டு போயிருக்காரு? நாளைக்கு காலையில போன் பண்ணுவானா? அதுக்குள்ள நான் ஒரு நல்ல முடிவா சொல்லணுமா? இல்லனா எப்பவுமே கால் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. சரி, ஓகே பவித்ரா, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது உங்களுக்கு பிடிச்ச முடிவா தான் இருக்கணும். நீங்க இந்த முடிவு தான் எடுக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்ல போறது கிடையாது. ஆனா நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நான் உங்களுக்கு துணையா நிற்பேன். அது மட்டும் சொல்லிக்கிறேன். சந்திரு, உன்னை நான் தற்செயலா தான் மீட் பண்ணேன். ஆனா நீ எனக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. கடவுள் தான் உன்னை என்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ சந்திரு. இங்க பாருங்க பவித்ரா, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு துணையா நிற்பேன். நீங்க முடிவு பண்ணிட்டு கால் பண்ணுங்க. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சரி, நான் வரேன். இதான் நான் எழுதுனேன். சொல்றேன். ஏய், எதுக்கடி அடிக்கிற? அம்மா, நான் சொல்றத கேட்கவே நீ மாட்டேங்கறா. சொல்றது நான் ஏன் கேட்கணும்? ஏய், அப்ப நீ அக்கா சொல்றத கேளு. இங்க பாருங்க, அப்பா வந்துட்டாங்க, சண்டை போடாதீங்க. என்ன ஒரே சத்தமா இருக்கு? படிச்சிட்டு இருக்கோம்ப்பா. அவ்வளோ சத்தமாவா படிச்சீங்க? ஆமாப்பா. என்னங்க பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? நீயே பாரு. என்னது? நம்ம மில்ல தயாரிச்சது. அத சாம்பிளுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, மாமன் டாக்டர் காம்போ. மாமன் டாக்டர் காம்புவா? அப்படின்னா அப்படின்னா அம்மா, மாம் அண்ட் டாட்டர் காம்போனா உனக்கு சாரி, எனக்கு தாவணி, பிரியாக்கு ஃப்ராக், எல்லாம் ஒரே கலர், ஒரே டிசைன். அம்மா பொண்ணுங்கலாம் ஒண்ணு போல வேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா? இப்ப இதாம்மா ட்ரெண்டிங். ஆமா பொண்ணு, இப்போ இதான் நல்ல மூவிங்ல இருக்கு. அதுக்காக சாம்பிளுக்கு ரெண்டுலயும் ஒவ்வொன்று செஞ்சிருக்கோம். நீ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. மா கொடுங்கம்மா, நான் பாக்குறேன். அப்பா, கலர் சூப்பரா இருக்குப்பா. ஆ, இதோ டிசைனரே சொல்லிட்டாங்க. நான் போட்டனா பாரு. உனக்கு தானே மனசுல பெரிய டிசைனர்னு நினைப்பு. ஏய் நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் ஃபேஷன் டிசைனர். ஷோ. பொண்ணே, நீ பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. இதே குவாலிட்டியில இதே டிசைன்ல வேணும்னு தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. சரி, கொண்டு வந்து உன்கிட்ட காட்டலாமேன்னு தான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்துட்டு உன்னோட ஒப்பீனியன் சொல்லு. ஆ, ரொம்ப அழகா இருக்கு. ஆ, அடாடா, சாதாரணமா பாக்குறத விட உன் மேல போட்டு பார்க்கும்போது இன்னும் அழகா இருக்க. இது கட்டிட்டு வந்தா இன்னும் அழகா இருக்கும். போய் கட்டிட்டு வாங்க. ஐயோ, எதுக்குங்க இதெல்லாம்? நீங்க கட்டிட்டு வேற. வா. என்னங்க விளையாடாதீங்க. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. நான் போய் அந்த வேலையை பார்க்கணும். அம்மா, அப்பா தான் இவ்ளோ ஆசையா கேக்குறாருல, போய் கட்டிட்டு வா. ஆமாமா, போய் கட்டிட்டு வாமா. ஐயோ, சும்மா இருங்கடி. சின்ன பசங்களோட சேர்ந்து நீங்களும் விளையாடிட்டு இருக்கீங்க.
இதெல்லாம் வயசு பொண்ணுங்க கட்டுறது. நான் எப்படி கட்ட முடியும்? இல்லனா ஏதாவது மாடலை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கட்டி பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். முதல்ல சூர்யாக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும். அதுக்கப்புறம் நானும் அதை பத்தி பேசத்தான் வந்திருக்கேன். அட நம்ம மாணிக்கம். வா மாணிக்கம், வா வா. வா மாணிக்கம், ஹாய் ராஜாராம். ஹாய் வா ஹாய். உள்ள வா. வா. வணக்கம். வணக்கம். Hi, ஹாய், uncle. how are you? உட்காருங்க. அப்புறம் மாணிக்கம் எப்படி இருக்க? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க ராஜாராம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். என்ன எப்படி இருக்க? பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது பாட்டு போயிட்டு இருக்கு. நீ எப்படி இருக்க? உன் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கும். பிசினஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இப்பதான் உனக்கு எங்க ஞாபகம் எல்லாம் வந்துச்சா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல ராஜாராம். என்ன ஒரு நல்ல விஷயம், எங்க பொண்ணுக்கு வரன் தேடிட்டு இருக்கோம். உனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல, அதான் சரி உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பட் வாட் அ கோயின்சிடன்ஸ், இங்க வந்தா பொன்னி தங்கச்சி உன் பையனுக்கு வரன் பார்க்கறதா சொன்னாங்க. ஸோ அதான் என் பொண்ணை உன் பையனுக்கே கேட்கலாம்னு. என்ன கேட்கலாம் தானே? அது எப்படி சொல்றது? இல்லை மணிக்கம், உன்னோட பாரம்பரியம், உன்னோட குடும்பம், உன்னோட பிஸ்னஸ் எல்லாம் வேற. அப்ப நமக்குள்ள எப்படி ஒத்து வரும்? ஏய், நீ இந்தியாவிலேயே பெரிய ஐடி கம்பெனி ஓனர், நான் ஏதோ பொன்னி மில்ஸ்னு சின்னதாக வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். உன் ஸ்டேட்டஸுக்கு நாங்கெல்லாம் சரிப்பட்டு வருவோமா? ஏய் கம் ஆன், உனக்கு என் வீட்டில் பொண்ணு எடுக்க இஷ்டம் இல்லைன்னா அதை நேரடியாவே சொல்லிடு. ஏய் அப்படி இல்லடா. ஏய், நாம என்ன பணத்தை வச்சா பழகிட்டு இருக்கோம்? இத்தனை வருஷம் நம்ம பழகியும் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? அதுக்கு இல்லடா மாணிக்கா. ஏய் ப்ளீஸ் ஸ்டாப் இட். பணம் என்னடா பணம்? டிசிப்ளின் தான்டா முக்கியம். நான் என் பொண்ணுக்கு பணக்கார மாப்பிள்ளை பார்க்கல, ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்துட்டு இருக்கேன். இந்த பாருடா, நீயும் பொன்னியும் உன் பிள்ளைங்களை எவ்வளவு ஒழுக்கத்தோட மனிதாபிமானத்தோட வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு ஏன் பொண்ணு மருமகளா வந்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். தட்ஸ் வை ஐம் சேயிங் டு யூ. ராஜாராம், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட பிளானிங், உன்னுடைய டிசிப்ளின், உன்னுடைய பங்க்சுவாலிட்டி எல்லாம் தான் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நீயே எப்படின்னா உன் புள்ள எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? நீயும் பொன்னியும் எப்படி வளர்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? அதனால தாண்டா உன் குடும்பத்துல சம்பந்தம் பண்ண நான் ஆசைப்பட்டேன். அது தப்பா? டேய் சொல்லு. தப்பு இல்லடா. உண்மையை சொல்லணும்னா ம். எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷம். என்னதான் இருந்தாலும் இது என் பையன் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன்னா ஆஃப் கோர்ஸ், வை நாட்? இந்த காலத்து பசங்க ரொம்பவே தெளிவா இருக்காங்க, இன்னும். எல்லாம் சரிதான்டா. உனக்கும் எனக்கும் பிடிக்கிறது வேற. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கணும்ல. முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்போம், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் ஓ பண்ணுவோம். ஷூர், தாராளமா. சரிண்ணே, வாங்க டிஃபன் சாப்பிடலாம். ஐயோ வேணாம்மா, நான் வரும்போது தான் டிஃபன் சாப்பிட்டேன். பிடிக்க ஏதாவது இருந்தா கூட. அண்ணே, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிடாம போனா எப்படி? என்னங்க, கூட்டிட்டு வாங்க. ஆ, பொன்னி வீட்டுக்கு வந்தா சாப்பிட வைக்காம அனுப்பவே மாட்டா. நீ மட்டும் எப்படி எஸ்கேப் ஆவ? வா சாப்பிடலாம். சரி வா. வந்ததும் வராததுமா உடனே நான் குழந்தைய கலைக்கணும், இல்லைன்னா இனிமே உன்னை பார்க்கவே வர மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். குழந்தை
குழந்தைய கலைக்கிறது தான் ஒரே வழின்னு சொல்லிட்டா. என்னடா சந்துரு, மா கீழே வேலை இருக்க அங்கேயே பேசிருக்கலாமே, எதுக்கு மொட்டை மாடிக்கு கூப்பிட்ட? இது எல்லாரும் முன்னாடி பேசுற விஷயம் இல்லம்மா, அதனால தான் தனியா மாடிக்குவான்னு கூப்பிட்டேன். அப்படி என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைமா, என்ன பண்றதுனே தெரியல. சரி அதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாமே தான் கூப்பிட்டேன். என்னடா பிரச்சனை? அம்மா அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றாமா. அவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கி பழகியிருக்காங்க. அதுல அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிட்டாமா. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவனை கூப்பிட்டு உங்க வீட்டில் போய் உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கா. ஆனா அதுக்கு அந்த பையன் அவளை அவாய்ட் பண்ண சொல்றாமா. அப்படி அபார்ட் பண்ண மட்டும்தான் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லியிருக்காமா. அந்த பொண்ணு ரொம்ப எமோஷனல் டைப்மா, என்னால் அபார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அவன் இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஐயோ, அப்படியா சொன்னா? ஆமாம்மா, அவள் அதை நினச்சி புலம்பி அழுகுறாம என்கிட்ட. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவகிட்ட. எப்படிம்மா இந்த மாதிரிலாம் நடக்குது? 2 பேரும் சேர்ந்து பண்ண விஷயம் தானே அது. அப்புறம் எப்படிம்மா அந்த பழியும் தண்டனையும் பொண்ணுக்கு மட்டும் போய் சேருது? அந்த பையனை எந்த அளவுக்கு அவள் லவ் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு இறங்கியிருப்பா. அவள் லவ் மேல எவ்வளவு உண்மையா இருந்திருந்தா தன்னையே அவங்கிட்ட ஒப்படைச்சிருப்பா. அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அயோக்கிய பையன் எப்படிமா மிஸ்யூஸ் பண்ண முடியுது அவனால? சந்துரு, சில சமயத்துல சந்தர்ப்பத்தினால கூட இப்படி நடந்துப்பாங்க. இல்லம்மா, இவன் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையினால பண்றவங்க கிடையாது. எப்ப இந்த மாதிரி தப்பான சந்தர்ப்பம் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவனுங்கம்மா. சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மா இவனுங்கெல்லாம். அவ எந்த அளவுக்கு அழுகிறா தெரியுமாம்மா? அவ சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுமா. அவங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட் வேற. அவங்க அம்மா சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து அவங்க மொத்த குடும்பமும் அவளோட ஏர்னிங்ஸை நம்பிதாம இருக்கு. இந்த மாதிரி டைம்ல அவன் விட்டுட்டு போயிட்டான். ச்சே, அவ புலம்பிட்டு அழுகுறாமா. இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க உயிரே விட்டுருவாங்கன்றா. என்னால் அதை கேட்க கூட முடியலம்மா. என்ன பண்றதுனே தெரியாம தான் நான் அவங்ககிட்ட வந்து நிக்கிறேம்மா. சந்துரு, நீ இவ்வளவு தூரம் அந்த பொண்ணுக்காக பறிஞ்சு பேசுறத பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்குடா. எப்பவுமே ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து தப்பு செய்யும் போது இந்த ஊர் உலகம் அந்த ஆணை குத்தம் சொல்லவே சொல்லாது. அந்த பொண்ணை தான் அவ மட்டும் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி அவளை மட்டுமே குத்தி குத்தி பேசும். அப்பேற்பட்டவங்களுக்கு நடுவுல நீ ஒரு பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி என்கிட்ட வந்து பேசுறேன்னா உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. நீ ஒன்னு பண்ணு, அந்த பொண்ணுகிட்ட போய் பேசு. அவளுக்கு என்ன உதவினாலும் நாம அவளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வேணும்னா அந்த பையனை கூட யாரு என்னன்னு விசாரிச்சு நாம அவன்கிட்ட கூட போய் பேசலாம். இல்லம்மா, அந்த பையனை பத்தி மட்டும் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாமா. சரி, நீ ஒன்று பண்ணு. அந்த பொண்ணை என்னை மீட் பண்ணுறதுக்கு கூட்டிட்டு வா. ஏதாவது ஒரு கோயிலில் நான் அவகிட்ட பேசுகிறேன். நான் அவகிட்ட பொறுமையாக பேசி அது யாரு என்னன்னு கேட்டு பார்க்குறேன். அம்மா, அவ என்கிட்டே சொல்லம்மா, உங்ககிட்ட எப்படிமா சொல்லுவா? டேய், பொண்ணுங்க விஷயம்டா. ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் கேட்டா கண்டிப்பா என்கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சரிம்மா, நான் அவகிட்ட பேசி பார்க்குறேன். பொண்ணே, வாங்க. என்ன விஷயம்? அம்மாவும் பையனும் மாடியில் வந்து பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்டான், அதான் பேசிட்டு இருக்கான். அப்படியா? சார் சைக்கிள் இருந்து பஞ்சர் ஆச்சோ? அப்பா, நான் சைக்கிளிங்கே தாண்டி வெளியில நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. உங்களுக்கு தான் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அப்படியா? இதெல்லாம் நமக்கு தெரியலையேப்பா. தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஐயோ என்னங்க, அவன் நிஜமாலும் நல்லது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கான். ஓ அப்படியா? சரி, அதை விடு. நீ சூர்யா கிட்ட கல்யாண விஷயம் பேசணும்னு சொன்ன, அதை விட்டு மாடியில வந்து பேசிட்டு இருக்க. ஐயோ ஆமாங்க,
வாங்க போய் அவன்கிட்ட பேசலாம். ம் டேய் வா கீழே போலாம். சரா சைக்கிள் சாதனையாளரே. அவனே அண்ணா உங்கள்கிட்ட எப்ப காஃபி கேட்டேன்? ஐயோ மறந்தே போயிட்டேனே, இருங்க நான் இரு எடுத்துட்டு இரு வந்துடுறேன். இரு, இரு. என்ன டிஃபனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா? ஆமாண்ணே. அப்போ ஸ்ட்ரைட்டா டிஃபனே சாப்பிட்ருவோம். ஒண்ணு தெரியுமா, நம்ம வீட்ல இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா இருக்காங்கல்ல. சூர்யா தம்பி வேற நாக்கு செத்து போச்சுன்னு அவன் ஒரு ஐட்டம் சொல்லியிருக்கான். வீட்ல இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஐட்டம் சொல்லியிருக்காங்க. அதனால ஸ்பெஷலா தடபுடலான ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்படியா? ம். அப்போ நான் ஒரு ஐட்டம் சொல்றேன், அதையும் செஞ்சிரு. என்னன்னு? ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணு. ஸ்வீட்டா? ஆமா, எதுக்கு? ஒரு ஸ்வீட்டான நியூஸ் சொல்லணும், அதுக்காக தான். அண்ணே என்னண்ணே, என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே. சொல்றேன். சூர்யாவோட கல்யாண விஷயம் பேசணும். அப்படியா பொன்னி? இப்பவே பண்ணிடுறேன். ஆ பண்ணி சூர்யா வர சொல்லு. ஆ சரிங்க. டேய் சூர்யா, அப்பா உன்கிட்ட ஏதோ பேசணுங்கிறாரு, வா. மா எனக்கு ஒர்க் இருக்குமா. டேய் பரவாயில்ல வாடா. மா எனக்கு நிறைய கால்ஸ்லாம் இருக்குமா, நீ போமா, நான் அப்புறமா வரேன். சூர்யா, இப்ப நீ வரப்போறியா இல்ல அப்பா இங்க வர சொல்லுவா? சரி போமா, நான் வரேன். ம் வா. நான் வரேம்மா. ஹலோ சொல்றா. என்னங்க வந்துட்டான். என்ன காரியம்டா பண்ணிருக்க? நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்க அம்மாட்ட ஜெர்மன் போறேன்னு சொல்லியிருக்க. என்னடா திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க? முன்னால வாடா. யாரை கேட்டு ஜெர்மன் போறேன்னு முடிவு பண்ண? வாய்ஸத்துக்கு முடிவு பண்ண வேண்டியதானா? நீ ஜெர்மன் போய் அந்த நேரத்தில் கொரோனா லாக்டவுன் போட்டா நாங்கெல்லாம் வயிற்றில் நெருப்பு கட்டி வெயிட் பண்ணுமா உனக்காக? கொரோனாலாம் அவ்வளோவா இல்லை, இப்போ உலகமே வேகமாக போயிட்டு இருக்கு. ஜெர்மன் போகிறது தான் என் கனவே. ஊரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுந்தம் போனாலாம். இங்க இருக்கிற ஃபேக்டரியை பார்க்க துப்பு இல்ல, என்னமா ஜெர்மனுக்கு போய் சாதிக்க போறாரு. ஐயோ மா அப்பா இதுக்கு தானே கூப்பிட்டாரா? எனக்கு தான் வேலை இருக்குன்னு சொன்னேன்ல. டேய் இருடா. என்னங்க நீங்க நல்ல விஷயமா பேசுறது விட்டுட்டு இத பத்தி பேசிக்கிட்டு அந்த விஷயத்த பேசுங்க. ஒண்ணு இல்லடா, உங்க அம்மா உன்கிட்ட அடிக்கடி பேசுற விஷயம்தான். என் ஃப்ரெண்டு மாணிக்கம் தெரியும்ல, ரேஸ் இன்ஃபோடெக்கோட எம்டி. அவன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கான். தற்செயலாக நம்ம வீட்டுக்கு வந்தான். அப்போ உங்க அம்மா உன் கல்யாணத்தை பற்றி அப்போ பேசிட்டு இருந்தா. அப்போ அவன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன், உன் பையனே பேசி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்றேன்னு கேட்டான். உன் லெவலுக்கு நான்லாம் சரிப்பட்டு வருமானு கேட்டேன். டேய் வசதி வாய்ப்பு விடுறேன், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடிட்டு இருக்கேன். அதுக்கு உன் பையன் உன்ன மாதிரியே ஒழுக்கமா நேர்மையா இருப்பான், அதனால அவன் தான் பொருத்தமா இருக்கும்னு சொன்னான். அவன் லெவலுக்கு நம்ம கூட சம்மந்தம் வச்சுக்கிறதுலாம் பெரிய விஷயம். அவனுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு உன் விருப்பத்தை சொல்லு. மா ஏற்கனவே கல்யாண பேச்சு எடுக்காதன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. டேய் அந்த பொண்ணை நானே ஒரு தடவை நேர்ல பாத்திருக்கேன்டா. பார்க்க நல்லாவே இருப்பா. அது மட்டும் இல்ல, ஒன்ன மாதிரி தான் அவளும் ஏதோ கம்ப்யூட்டர் தான் படிச்சிருக்கா போல இருக்கு. குடும்பமும் பெரிய குடும்பம். நீ வேலை செய்யற மாதிரி ஒரு கம்பெனிக்கு அவங்க முதலாளியா இருக்காங்க. அது உனக்கு பொருத்தமான இடமா தான் இருக்கும். சொன்னா கேளுடா. மா அது மாதிரி ஒரு கம்பெனி நான் உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேம்மா. நீங்க என்னம்மா அந்த கம்பெனி வச்சிருக்கிற வீட்டுக்கு மருமகனாக சொல்றீங்க? ஏய், எல்லாரும் அடிப்படையிலிருந்து வரணும் அவசியம் கிடையாது. அந்த காலத்துல எனக்கு வசதி இல்லை, நான் அடிப்படையை உருவாக்கி வந்தேன்.
இப்பதான் உனக்கு எல்லா வசதியும் இருக்குல்ல, இது எப்படி பெருசாக்குறது, இது எப்படி மாடர்ன் ஆக்குறதுன்னு பாரு. மா என் ஐடியாஸ் வேற. எனக்கு என்னமோ இப்போ கல்யாணம் வேண்டாம்னு தோணுது. எனக்கு ப்ரீத்திங் டைம் வேணுமா. என்னை கொஞ்ச நாள் தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ். இல்லடா அப்படி இல்ல. ஒண்ணு பண்ணுவோம், நம்ம பேசி வச்சிருவோம். கல்யாணத்தை எப்ப வேணாலும் அப்புறம் பொறுமையா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் அமையறது கஷ்டம்டா. மா மேரேஜ் எல்லாம் ஜெர்மன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேம்மா. உனக்கே தெரியும்ல நான் ஒரு விஷயத்துல ஃபிக்ஸ் ஆயிட்டா என்னையும் நான் மாத்திக்க மாட்டேன்னு. சொல்லிக்கிட்டே இருக்க, மாத்திக்க மாட்டேன் கேத்திக்க மாட்டேன். ஜெர்மன் போறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அந்த குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வரும், அந்த பொண்ணு உனக்கு பொருத்தமா இருக்கும். இவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்கிறேன், திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. பாரு, நல்ல முடிவா எடுத்து உங்க அம்மாட்ட சொல்லு, அதுக்கப்புறம் பேச சொல்றேன். இல்லனா வேற மாதிரி நான் முடிவு எடுக்க வேண்டியது. என்னங்க என்னடா இது, அவர் கோவப்படுற மாதிரி பேசுற? அது நல்ல குடும்பம்டா, சரின்னு சொல்லுடா. அம்மாக்காக சரின்னு சொல்லுடா. மா இங்க பாரு, நான் சொன்னா சரியாதான் இருக்கும், நீ நிதானமா யோசி. சரிம்மா, உனக்காக நான் யோசிச்சு பதில் சொல்றேன். இப்ப என்ன விடு. ஐயோ, இவன் அந்த புஷ்பவல்லியோட புருஷனாச்சே, இவன் இதுக்கு இங்கே வரான்? முதல்ல இவன் பொண்டாட்டியும் பொண்ணும் வந்தாங்க, ஒன்றும் கதை ஆகலைன்னொன்னே புஷ்பவல்லி புருஷனை அனுப்பிச்சி விட்ருக்காளோ? நான் பேசின பேச்சுல அவமானம் தாங்காம தூக்குல தொங்கிருப்பான்னு நினைச்சேன். பங்களா காருன்னு எப்படி வளர்ந்து நிக்கிறான் தெரியுமா? அது அவங்க 2 பேருக்குமான பிரச்சனை. நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதை நல்லபடியா பார்ப்போம். ஓ, இவர்தான் நம்ம புஷ்பா சொன்ன விநாயகமோ? சரி, நம்ம ராஜாராம தானே பார்க்க வந்திருக்கோம், அவரை பார்ப்போம். ராஜாராம் சார் இருக்காங்களா? நீ எதுக்கு பார்க்கணும்? சாரோட ஆஃபீஸில் தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். சார் தான் வீட்டுக்கு வர சொன்னார். எங்க கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கியா? இது எப்ப நடந்தது? ஹாய் ஆனந்த். ஹலோ சார். ஆமா, அவர் நம்ம கம்பெனில தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. சிவில் இன்ஜினியர். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக அவர் தான் பார்க்க போறாரு. அது சம்பந்தம் டிஸ்கஸ் பண்ண தான் வர சொல்லியிருக்கேன். உள்ள வாங்க. எஸ், கம் இன். தேங்க்யூ சார். இவன் நிஜமாவே ப்ளூ பிரிண்ட் பிளானோட வந்திருக்கானா இல்ல வேற ஏதாவது பிளானோட வந்திருக்கானா? வாங்க ஆனந்த், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், அன்னைக்கு நாம என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அதுபடி ப்ளூ பிரிண்ட் கொண்டு வந்திருக்கேன் சார். இதான் சார் கன்ஸ்ட்ரக்ஷனோட டீட்டெயில். சார், இந்த பிளான் படி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா பில்டிங்க்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய வழியில் பணத்தையும் மிச்சப்படுத்த முடியும். ஓ, எனக்கும் அதான் வேணும். ப்ளீஸ் கண்டினியூ.
உலகத்துல வேற இன்ஜினியரா இல்ல. ராஜாராம் எதுக்கு இந்த ஆனந்த போய் வேலைக்கு வைக்கணும்? இவன் யாரு என்னங்கிறது கொஞ்சமாவது ராஜாக்கு தெரியுமா? இவன் தெரிஞ்சு வச்சிருக்கானா தெரியாம வச்சிருக்கானானே தெரியலையே. சார் இந்த இடத்துல காங்கிரீட்டை அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக அயன் பில்லர் போடலாம் சார். இப்படி பண்ணுறதுனால குறைஞ்சபட்சம் இதில் மட்டும் ஒரு 20 lakhs மிச்சமாகும் சார். ஓ வெரி குட் வெரி குட். பிரமாதமாக இருக்கு. உங்கள்கிட்ட இருந்து நான் இப்படி ஒரு ஐடியாவை எதிர்பார்க்கவே இல்லை. அது மாடர்ன் யூனிட்டாகவும் இருக்கு, அதே சமயத்தில் ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் எக்கனாமிக்கலாகவும் இருக்கு. ரொம்ப சூப்பர் ஐடியா. பொதுவாக எங்கள்கிட்ட வர இன்ஜினியர்ஸ் எல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே எக்ஸாக்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் சொல்கிறது செஞ்சால் நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு தோன்ற மாதிரி பண்ணியிருக்கீங்க. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். இவ்வளோ டேலண்டட் பர்சனாக இருக்கீங்க. இத்தனை நாள் இப்படி என் கண்ணில் படாமல் இருந்தீங்க. இத்தனை நாள் இவங்க யார் கண்ணிலையும் நீ படாம நான் பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன் ராஜா. கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து மொத்தமா படையெடுத்து வந்துட்டாங்க. ச்சே, அங்கதான் நான் தப்பு பண்ணிட்டேன். வெல்டன் வெல்டன். இனிமே புதுசாக ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறதுலையோ இல்லை புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுலையோ ஒருத்தர் தேட வேண்டியதில்லைன்ற நம்பிக்கையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வரேன் சார். ஆனந்த், 1 செகண்ட் சார். ஆமாம், இங்கே வாங்க. இவர் மிஸ்டர் ஆனந்த், சிவில் இன்ஜினியர், ரொம்ப டேலண்டட் பர்சன். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லாம் இவர்கிட்ட தான் ஒப்படைக்க போகிறேன். இவர் எப்போ என்னை பார்க்க வந்தாலும் இம்மிடியட்டாக அலோவ் பண்ணுங்க. ஏன்னா இவர் எனக்கு நல்லது பண்ணுற ஐடியாவில் தான் எப்பவும் வருவார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம். அப்போ நான் கிளம்புறேன் சார். சார், அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஃபைலில் இருக்குது சார். பார்த்து. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், வரேன் சார். ராஜா கிட்ட இந்த பிரச்சனை எப்படி சொல்ல போறேன்னு தெரியலையே. புஷ்பவல்லியோட புருஷன் தான் இந்த ஆனந்த்னு சொன்னா அடுத்த செகண்டே தூக்கி எறிஞ்சிருவான். ஆனா அடுத்து புஷ்பவல்லி என்ன பண்ணுவானே தெரியலையே. முதல்ல ராஜா என்ன மனநிலையில இருக்கான்னு தெரிஞ்சுக்குவோம். ராஜா, முக்கியமான சில விஷயங்கள்லாம் முடிவெடுக்கும் போது வீட்டில் எல்லாரையும் கலந்து பேசி முடிவெடுக்க மாட்டியா? நீயா டக்குன்னு முடிவெடுத்துட்ட? என்ன மாமா, என்ன பிரச்சனை? நான் என்ன விஷயம் கேட்காம முடிவெடுத்தேன்? இல்ல, அப்படி இல்லப்பா. ஏற்கனவே நம்ம கம்பெனில இருக்கிற இன்ஜினியர் ரொம்ப வருஷமா இருக்காரு, நல்ல திறமையான ஆளு. அவரை விட்டுட்டு திடீர்னு புதுசா ஒரு ஆளை கொண்டு வந்தா அவர் எதுவும் சங்கடப்பட்டுற கூடாது இல்லையா? மாமா, ஒரே இன்ஜினியர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தோன்னா புது புது ஐடியாஸ், புது புது டிசைன்ஸ், இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிடும். இவர் பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக நிறைய ஐடியாஸ் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் கொடுத்ததுல வெறும் ஐடியா மட்டும் கிடையாது, 40 to 50 lakhs நமக்கு மிச்சமாக வர மாதிரி இருக்கு. அதுக்காக பழசெல்லாம் மறந்துடக்கூடாது இல்லப்பா? என்ன மாமா இது? இதில் பழசை மறக்கிறது எங்கே இருக்கு? மாமா, நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பிஸியாக தான் இருக்காங்க. நம்ம கம்பெனிக்குன்னு தனியாக ஒரு இன்ஜினியர் வேணும் டிசைட் பண்ணேன். அதுக்காக தான் இவர் அப்பாயின்ட் பண்ணேன். முடிவெடுத்ததெல்லாம் சரி, ஆனா இந்த இன்ஜினியரோட பேக்ரவுண்ட் என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சியா? இதில் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவர் சர்டிஃபிகேட் பார்க்குறோம், ஸ்கில்ஸ் பார்க்குறோம், டேலண்ட் பார்க்குறோம், நாலேஜ் பார்க்குறோம், கரேஜ் பார்க்குறோம். வேற என்ன பார்க்கணும்? இல்லப்பா, அவங்க எங்க இருந்து வராங்க, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் தெரிய வேண்டாமா? இதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது. ஒருத்தர் வேலைக்கு வரானா அவன் டேலண்ட்டை தான் பார்க்கணுமே தவிர அவன் எங்கேருந்து வர்றான், அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் பார்க்கக்கூடாது மாமா. பாவம், எல்லாருமே கஷ்டப்பட்டு ஏழ்மையான சூழ்நிலையில் ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் வர்றாங்க. அவங்கள திறமையை வச்சு பார்க்காம அவங்க பேக்ரவுண்டை வச்சு டிசைட் பண்ணுறது, அது எப்படி மாமா சரியா வரும்? சில விஷயத்துல பார்க்கணும் ராஜா, எல்லாத்தையும் அப்படியே மேலோட்டமா கடந்து போயிட கூடாது. ராஜா, என் மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்றது? இவனோட பேக்ரவுண்ட் என்ன சாதாரண பேக்ரவுண்டா?
பின்னாடி இந்த புஷ்பவல்லி இருக்கா அது உனக்கு புரியலையே ராஜா. மாமா, வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா உங்களுக்கு எடுத்து தான் டிசைட் பண்றேன். ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா நானா டிசைட் பண்றேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. நல்லா தான் போயிட்டு இருக்கு. இனிமேலும் நல்லா தான் போகும். அதாவது ஆனந்த் நம்ம யூனிட்ல சேர்ந்ததுக்கு பிறகு இன்னும் நல்லா போகும்னு சொல்றேன். என்ன நம்புங்க. இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். ஓ, டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன் மாமா. நீங்க அந்த சார்ட் கிளாஸ் கெடுங்க. சரி, வரோம். இனிமே இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை உடனே செஞ்சிட வேண்டியதுதான். ஆமா, அந்த பவித்ரா எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கா? ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காமா. அப்படியா? இந்த கோயில் அவளுக்கு தெரியுமா? தெரியுமா, அடிக்கடி இங்கே வர கோயில் தானம்மா. உனக்கு தெரியுமா அந்த கோயில்? போன வெள்ளிக்கிழமை ராணி அக்காவோட இங்க வந்திருந்தா. அம்மா, நான் எதுவும் தப்பு பண்றேனா? உன்னை எதுவும் கஷ்டப்படுத்துறேனா? என்னடா இப்படி கேக்குற? உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏதோ ஒரு பொண்ணு அவ பிரச்சனையை தீக்கணும்னு நினைக்கிற பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கஷ்டத்துல இருக்கிற பொண்ணுக்கு நாம உதவி செய்யணும். அதுவும் எவனோ ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு கைவிட்டுட்டு போயிட்டான். ஆனா நீ தெரியாத ஒரு பொண்ணுக்காக இவ்ளோ தூரம் போராடுற. மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குடா. எனக்கும் தாம்மா. நான் இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொன்னப்போ தப்பா எதுவும் எடுத்துக்காம அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்து நிக்கிற பாத்தியா, அதாம்மா எனக்கு பெருமையா இருக்கு. அம்மா, பவித்ரா வரா. ஆ, ஐயோ பாட்டி, பாட்டி என்னாச்சு? பாட்டி என்னாச்சு? பாட்டி கண்ணை முடிச்சு பாருங்க. பாட்டி என்னாச்சு? அடியே பாட்டி, இந்த பால் குடிங்க. சந்துரு, எனக்கு இந்த பொண்ணு தெரியும். தெரியுமா? எப்படிமா? நான் போன வெள்ளிக்கிழமை ராணி அக்காவோட கோயிலுக்கு வந்திருந்தேன்னு சொன்னேன்ல, அப்ப இந்த பொண்ணை பார்த்தேன். பசியோட ஒரு பாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. உடனே இந்த பொண்ணு அபிஷேகத்துக்கு வச்சிருந்த பாலை அந்த பாட்டிக்கு கொடுத்து மயக்கத்தை தெளிய வச்சா. அது மட்டும் இல்ல, அர்ச்சனைக்கு எடுத்துட்டு வந்த வாழைப்பழத்தை கொடுத்து அவங்கள அங்கேயே சாப்பிட வச்சா. இத பார்த்து அவங்க அம்மா வேற திட்டினாங்க. இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு வச்ச பாலையும் அர்ச்சனைக்கு வச்சிருந்த பழத்தையும் கொடுத்துட்டேனாங்க. ஆனா அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? பசியில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது தான் சாமிக்கு கொடுக்கறதுன்னு சொன்னா. அப்பவே அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப நல்ல பொண்ணுடா. அது மட்டும் இல்ல, அந்த பாட்டியை கூட கூட்டிட்டு போய் அவங்க ஆபீஸ்லயே வேலை வாங்கி தரேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனாடா. ஆமாம்மா, ரொம்ப நல்ல பொண்ணு. ஹாய் சந்துரு. ஹாய் பவித்ரா, இவங்க தான் என் அம்மா. வணக்கம் ஆண்டி. என்னம்மா, எப்படி இருக்க? இந்த கேள்விக்கு வழக்கமா எல்லாரும் நல்லா இருக்கேன் தான் ஆண்டி பதில் சொல்லணும். ஆனா நான் அப்படி சொல்ல முடியாம இருக்கேன். கவலைப்படாத. உன் பிரச்சனைய பத்தி சந்துரு என்கிட்ட சொன்னா. நீ சொல்லு, உனக்கு நான் என்ன உதவி பண்ணணும்? ஏய் பவித்ரா, அம்மாக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வருத்தப்படாதீங்க. அம்மா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி, உங்களுக்கும் நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நீங்கள் தைரியமாக எதுனாலும் அவங்ககிட்ட சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணுறதை விட இன்னொரு பொண்ணுகிட்ட ஷேர் பண்ணால் பெட்டர்னு தோணுச்சு. அதான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் எல்லாருக்குமே கஷ்டம் கொடுக்கறேன். அதை நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. இல்லம்மா, இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஒரு பொண்ணோட கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு கண்டிப்பா பண்ணுவேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணு. வெள்ளிக்கிழமை அதுவுமா சாமிக்கு அபிஷேகம் பண்ண வேண்டிய பாலை பசியோட இருந்த ஒரு பாட்டிக்கு கொடுத்த பாரு. அப்பவே உன் மனசு என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என் உடம்பு அப்படியே செலுத்துருச்சு. நீ நிச்சயமா நல்ல பொண்ணுதான். ஏதோ ஒரு விபத்து போலதான் இது உன் வாழ்க்கையில நடந்திருக்கும். நீ மனசறிஞ்சு எதுவுமே செய்யல, அது எனக்கு நல்லா தெரியும். சொல்லு, உனக்கு நான் என்ன பண்ணணும்?
சந்துரு, நீ கொஞ்சம் அங்க போய் இரு, நான் பவித்ரா கிட்ட பேசுறேன். ம் சரிம்மா. சொல்லு, இப்ப என்ன பண்ண போற? அவர் வயித்துல இருக்கிற குழந்தை இப்ப வேண்டாம், அதை கலைச்சிருன்னு சொல்றாரு ஆண்டி. கலைச்சாதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு அப்படி பண்ண இஷ்டம் இல்ல ஆண்டி. நீ எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப கரெக்டான முடிவு பவித்ரா. ஏன்னா ஒரு உயிரை கொல்றதுங்கிறது ரொம்ப பாவமான விஷயம். அது மட்டும் இல்ல, தப்பு செஞ்சது வேற ஒருத்தர். ஆனா தப்பு செய்யாத ஒரு குழந்தையை கொல்றதுங்கிறது ரொம்ப பெரிய பாவம். மெடிக்கலாவும் இது நல்லதில்ல. ஏன்னா முதல் கருவை அழிச்சோன்னா அதுக்கப்புறம் குழந்தை உருவாகாம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த குழந்தை தான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான துருப்பு சீட்டு. இந்த கருவை நீ கலைச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவன் எந்த தப்பும் செய்யலைங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு உன்னை கைவிட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறது சாத்தியமே இல்லாத விஷயமா போயிடும். அதனால இந்த கருவை கலைக்காம இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, உன் குழந்தைக்கும் நல்லது. ஆனா குழந்தையை கலைக்கலன்னா உன்னை பார்க்க கூட வரமாட்டேன்னு அவர் சொல்லும் போது நான் என்ன ஆண்டி பண்ண முடியும்? குழந்தைய எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? சரி, நீ அந்த பையன் யாருங்கிறது சொல்லு, அவன்கிட்ட நான் பேசுறேன். சந்துருவோட அப்பா யாருன்னு உனக்கு தெரியும்ல, பொன்னி மில்ஸோட ஓனர். அவர்கிட்ட சொல்லி அவரையே அந்த பையன் கிட்ட பேச சொல்றேன். இல்ல ஆண்டி, அவரை பத்தி என்னால சொல்ல முடியாது. ஏன் பவித்ரா? அவரோட குடும்பம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது ஆண்டி. ஆனா ரொம்ப வசதியான குடும்பம். அவர் குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம். என்னால அவர் கௌரவத்துக்கு பங்கு வரத ஏத்துக்க முடியாது ஆண்டி. அவர் முழுசா என்ன கைவிட்டுட்டு போனாலும் அவர்தான் என் குழந்தையோட அப்பா. அவர் அசிங்கப்படுத்துறதுக்கு என்னால இடம் கொடுக்க முடியாது. உன் வாழ்க்கையவே நிர்மூலமாக்கிட்டு போயிருக்கான். உன்னை ஏத்துக்காம உன்னையும் உன் குழந்தையும் நடுத்தரவுல நிறுத்த பாக்குறான். ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம அவனோட கௌரவத்துக்கும் அவன் குடும்ப கௌரவத்துக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பேசுற பாரு. உன் மனசு வேற யாருக்கும் வராதுமா. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ கிடைக்க அவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு மேல என்ன சொல்றது? சரி, இப்ப நீ என்னதான் பண்ண போற? அதான் தெரியல ஆண்டி. சரி, உன் அப்பா அம்மா கிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லலாம்ல. அவங்க போய் அந்த பையன்கிட்ட பேசினா கண்டிப்பா ஒத்துப்பான். ஐயோ, இந்த விஷயம் மட்டும் என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க. என்னம்மா இப்படி சொல்ற? அப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? தெரியலையா ஆண்டி? இத பாரு பவித்ரா, இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் இத பத்தி வெளியில சொல்லிதான் ஆகணும். இது தள்ளி போடுற விஷயமே இல்ல. ஆனா நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி, அதுக்கு உறுதுணையா நான் இருப்பேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காத. உனக்கு நான் ஒரு அம்மாவா உன் கூடவே இருப்பேன். புரிஞ்சுதா? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரி, அழக்கூடாது, கண்ணை தொடச்சுக்கோ. சந்துரு, என்னம்மா, அவன் யாருன்னு சொன்னாங்களா? என்னடா அது? நீ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உன்கிட்டயே சொல்லல, என்கிட்ட எப்படி சொல்ல போறா? என்னம்மா, நீ தானே சொன்ன பையன் கேட்டா சொல்ல மாட்டாங்க, நான் வந்து கேட்டா சொல்லுவாங்க அப்படின்னு. இவ அந்த பையனை ரொம்ப விரும்புறாடா. இப்ப கூட அந்த பையனோட குடும்பம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ரொம்ப பயப்படுறா. அதனாலதான் சொல்ல மாட்டேங்கிறா. அந்த பையன்தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவன்னு நினைக்கிறேன். சரி விடு, நீ அவளுக்கு உதவியாரு. அவளுக்கு என்ன உதவி வேணுமோ கேட்டு செய். நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு எப்ப தேவைப்பட்டாலும் என்ன ஆனாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் சந்துருவும் நானும் உனக்கு உதவியா இருப்போம். சரிம்மா, நீ ஆட்டோ பிடிச்சு பத்திரமா வீட்டுக்கு போ. நான் இவங்களை ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வரேன் ஆண்டி. போயிட்டு வாமா, பார்த்து கூட்டிட்டு போடா. வாங்க.
இடி மேல இடி விழுது ராணிமா. வெள்ளம் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. அந்த வெள்ளம் வீட்டிலேருந்து எதையெல்லாம் கொண்டு போகுமோன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அந்த புஷ்பவல்லியோட கழுகு பார்வை நம்ம வீட்டு மேல விழுந்துருச்சு. அதுல இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியல. அண்ணே, அந்த வீட்டுக்கு மூத்தவர் நீங்க. அந்த வீட்டுக்கு காவலரா இருந்து அந்த வீட்டை வழி நடத்துறவரே நீங்க தான். ஐயோ, நீங்க போய் இவ்வளவு பயப்படலாமா? தைரியமா தானே இருந்தேன் இத்தனை நாள். என்னை எப்பவாவது இப்படி பார்த்திருக்கீங்களா? அதாவது என் குடும்பம் நிம்மதியா இருக்குன்ற தைரியத்துல இருந்தேன். அது கொடுத்த தைரியம். ஆனா இப்ப அந்த புஷ்பவல்லி என்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல காலை வச்சாலோ அன்னியோட என்னோட நம்பிக்கை, தைரியம் எல்லாமே குறைஞ்சு போச்சு ராணிமா. தைரியம் நம்பிக்கை எல்லாம் போற அளவுக்கு இப்ப என்னென்ன நடந்துருச்சு? இந்த புஷ்பவல்லி அடுத்த பிரம்மாஸ்திரத்தை ரெடி பண்ணிருக்கா. நீங்க சத்தம் போட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த புவனாவும் புஷ்பாவும் கால் பண்றதே இல்லைன்னு தானே பொன்னி சொன்னா. வெளியில பாக்குறதுக்கு கூட அவங்க முயற்சி பண்ணலன்னு தானே அவ சொன்னா. கரெக்ட் தான். அவ நேரடியா வீட்டுக்கு வரலதான். ஆனா வேற ஏதோ பெருசா பிளான் பண்ணிருப்பா போல இருக்கு. அதாவது முதல்ல அவளுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு ஏதாவது உதவி கிடைக்குமான்னு பார்க்கத்தான் வீட்டுக்கு வந்திருக்கா. வந்ததுக்கு அப்புறம் இது ராஜாராம் வீடு, நல்ல வசதியா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இனிமே உதவியை சின்னதா கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாலோ என்னமோ தெரியல. அவ புருஷனை கொண்டு வந்து ராஜாராம் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காமா. அவ புருஷன உங்க கம்பெனில வேலைக்கு சேர வச்சிட்டாளா? இது எப்ப நடந்துச்சு? எங்க நடந்துச்சு? அவளோட புருஷன் ஒரு சிவில் இன்ஜினியர். நம்ம ராஜாராம் நடத்துற கம்பெனில ஏதோ வேலை கட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அந்த நேரத்துல நம்ம கம்பெனி எக்ஸ்பான்ஷனை பத்தி புதுசா பில்டிங் கட்டுற விஷயமா ராஜாராம் பேசிட்டு இருந்திருக்கான். அந்த நேரத்துல இவன் அப்படி பண்ணா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சில ஐடியாலாம் கொடுத்து ராஜாராம் மனசுல ஒரு இடத்த பிடிச்சிட்டான். அதை வச்சு ராஜாராம் இமீடியட்டா நம்ம கம்பெனில அப்பாயின்ட் பண்ணிட்டான் ராணிமா. சரி சரி, இப்ப நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதாவதுமா, புஷ்பவல்லிக்கு உண்மையிலேயே என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானே நேரடியா போய் விசாரிச்சேன். இந்த மாதிரி பேங்க் லோன்ல இருந்து ஆரம்பிச்சு கந்து வட்டி பிரச்சனை வரைக்கும் ஏகப்பட்ட விஷயத்துல மாட்டிருக்கான். நீங்க கொடுக்கிற அந்த 10 லட்சத்தை வாங்கிட்டு நன்றியோட ஒதுங்கி போயிடுவாங்கன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? ஆமாம்மா, கண்டிப்பா. அந்த பணத்தை உங்களால ரெடி பண்ண முடியுமா? நாளைக்கே ரெடி பண்ணிடுறேன். சரி, அந்த பணத்தை ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த புஷ்பவல்லியை எங்க எப்படி மீட் பண்றது நான் போன்ல சொல்றேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சரி சரி, இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ராணிமா. நான் வரேன். விவேக், 1 மாசம் 2 மாசம் பெண்டிங் இருக்குன்றதுக்காக ப்ராடக்ட்ஸ் எதுவுமே அனுப்பாம இருக்க வேணாம். இந்த கொரோனாவால உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நாம ப்ராடக்ட் அனுப்புனாதான் அவங்க அதை ரொட்டேட் பண்ணி நமக்கு திரும்ப அனுப்புவாங்க. செந்தில் சார். சார் என்ன சார் இங்க? ராஜாராம பார்க்கணும். ஒரு மீட்டிங்ல இருக்காரு. சரி, நான் வெயிட் பண்றேன். நான் வந்திருக்கேன்னு சொல்றியா? இல்ல, நான் இப்போ சொல்றேன். தப்பா இருக்காது நான் நம்புறேன். சரியா? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், வீட்ல இருந்து விநாயக மாமா வந்திருக்காரு சார். மாமாவா? ஆமா சார். வர சொல்லு. சரி சார். நாம அப்புறம் பேசுவோம். ஓகே சார். சார், சார் வர சொல்லிட்டாரு. சரிப்பா. ராஜா, மே கம் இன்? மாமா வாங்க. உட்காருங்க. என்ன மாமா இது ஆச்சரியமா இருக்கு? ஆஃபீஸுக்கு வாங்க, ஆஃபீஸுக்கு வாங்கன்னு எத்தனை தடவை கூப்பிட்டுருக்கேன். பொன்னி மில்ஸ் உன் சாம்ராஜ்யம், ஜெராக்ஸ் கடை தான் என் சாம்ராஜ்யம், வரமாட்டேன்னு சொல்லுவீங்க.
இப்போ என்னடான்னா திடீர்னு ஆஃபீஸ் பக்கம் வந்திருக்கீங்க? காலமும் சூழ்நிலையும் எப்பயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா ராஜா? என்ன மாமா, ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன். அதை மட்டும் பேசிட்டு போயிடுறேன். அம்மா சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் அர்ஜென்ட்டாக வேணும் ராஜா. அதை உன்னால் கொடுக்க முடியுமாப்பா? ஏன்னா என்கிட்ட எல்லாமே ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருக்கு. என்ன மாமா இது? என்கிட்ட இருக்க பணம் எல்லாமே உங்களோட தானே? நீங்கள் இதுக்கு போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமாம், உங்களுக்கு இப்போ 10 லட்ச ரூபா எதுக்கு தேவைப்படுது? ராஜா, எதுக்கு என்ன அப்படின்னு எதுவுமே கேள்வி கேட்காத. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக எனக்கு பணம் தேவைப்படுது. கேள்வி கேட்காம கொடுத்தேன்னா நல்லா இருக்கும். சரி மாமா, நீங்கள் பணம் கேட்குறதா இருந்தால் வீட்டிலே கேட்டுருக்கலாமே. நீங்கள் இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லையே. வீட்டில் இருக்கிற யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேணான்ட்டு தான் ஆஃபீஸில் வந்து கேட்குறேன் ராஜா. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா அக்காவுக்கும் தெரியக்கூடாதா? வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும்னு சொல்கிறேன்ல மாமா. கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம வீட்டில் யாருமே ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் எதுவும் பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும்போது 10 லட்ச ரூபா ரகசியமாக உங்களுக்கு ஏன் தேவைப்படுது? ராஜா, எனக்கு இப்போ 10 லட்சம் ரூபாய் வேணும். உன்னால் கொடுக்க முடியுமா முடியாதா? ஐயோ, வீட்டில் இருக்கிற எனக்கு 10 லட்ச ரூபாய் தகுதின்னு நினைச்சா கொடு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடு, நான் போயிடுறேன். என்ன மாமா, கோவப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். ராஜா, இப்போ எதையும் கேட்காத ராஜா. சரி, இப்போ உங்களுக்கு செக் யார் பேரில் போடணும்? இல்லை இல்லை, எனக்கு கேஷாக தான் வேணும். கேஷா? ஆமா ராஜா, கேஷாக தான் வேணும். செந்தில் வா. இதை நான் உன் நல்லதுக்காக தான் பண்றேன் ராஜா. என்னை தப்பா நினைக்காத. சார், கலெக்ஷன்லாம் கொண்டு போய் கட்டியாச்சா? இல்லை சார், இன்னும் பண்ணல சார். அதுலேருந்து ஒரு 10 lakhs எடுத்துருவா. ஓகே சார். மாமா, ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் வேண்டாம் ராஜா. சார், மாமா, எதுவாக இருந்தாலும் பார்த்து கவனமாக இருங்க. உங்களுக்கு எப்போ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுதோ என்கிட்ட அப்போ சொன்னால் போதும். சரி ராஜா, நான் கிளம்புறேன். மாமா, செந்தில வேணா சேஃப்டிக்கு அனுப்பி வைக்கட்டுமா? அதெல்லாம் வேண்டாம் ராஜா, நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன். பார்த்துப்போ. ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. செந்தில் சார், மாமா 10 லட்ச ரூபா வாங்கிட்டு போறாரு. எதுக்குன்னு கேட்டா காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் முகம் பதட்டப்படுறதெல்லாம் பார்த்தா ஏதோ சிக்கல்ல மாட்டியிருப்பாரோன்னு தோணுது. நீ ஒன்று பண்ணு, அவர் தெரியாமல் அவர் ஃபாலோ பண்ணி போய் அவருக்கு ஏதாவது ப்ராப்ளமானு தெரிஞ்சிட்டு வா. சரிங்க சார். அப்புறம் முக்கியமான விஷயம், இது உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா?
சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். சீக்கிரம் போ. ஆ. என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏன் மாமா மறைக்கிறாரு? இப்ப எப்படி இருக்கீங்க ஸ்ரீனிவாசன்? ஓகே, ரெகுலரா மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? ஆமா டாக்டர், சாப்பிடலன்னா எங்க விடுறாங்க? அதுலயும் என் பொண்ணு வேலைக்கு போய் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்பா மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. அவங்க அம்மா கிட்டயும் என்கிட்டயும். வெரி குட். ரெகுலரா மாத்திரை சாப்பிட்டாதான் முன்ன மாதிரி பிரச்சனை எதுவும் வராம இருக்கும். சரிங்க டாக்டர். அந்த கேஸ் ஃபைல கொடுங்க. என்னம்மா 2 ஃபைல் இருக்கு? தெரியலங்க, பீரோல 2 ஃபைல் ஒரே மாதிரி இருந்துச்சு. எது இப்போ உள்ள ஃபைலுன்னு தெரியாம 2ஐயும் எடுத்துட்டு வந்துட்டேன். அதை என்கிட்ட கொடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். பவித்ரா யாருங்க? எங்க பொண்ணுதான் டாக்டர். என்ன சீனிவாசன், நீங்க தாத்தாக போறீங்க? வாழ்த்துக்கள். என்ன டாக்டர் சொல்றீங்க? புரியலையே. உங்க பொண்ணு பிரெக்னண்டா இருக்காங்கன்னா நீங்க தாத்தாக போறீங்கன்னு தானே அர்த்தம். டாக்டர், அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு தெளிவா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சார், இது உங்க பொண்ணோட பிரெக்னன்சி மெடிக்கல் ரிப்போர்ட். அண்ட் அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு சில மெடிசின்ஸ் எழுதிருக்காங்க. அந்த ஃபைல கொடுங்கம்மா. டாக்டர், எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணா, ஒண்ணு வேண்டாம். நான் செத்தான சாகறேன். பவித்ரா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க. சரியா? ஓகே சந்துரு. சரி, தேங்க்யூ. வரேன். என்ன இது, வீடு போட்டிருக்கு? அம்மா அப்பா எங்க போயிருப்பாங்க? பவித்ரா அக்கா, சந்துரு தம்பி உன்னை விட்டுட்டு போனதை பார்த்தேன். இந்த அம்மா சாவி. அம்மா அப்பா எங்கக்கா? ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கம்மா. ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா? எதுக்கு? வழக்கமான செக்கப்புக்கு தான் போயிருக்காங்க. பயப்படாத. சரி சரி, நான் வரேம்மா. தேங்க்ஸ்க்கா. என்னது, கபோர்ட் திறந்திருக்கு? ஒருவேளை அப்பா அம்மா ஏதாவது பார்த்திருப்பாங்களா? ஐயோ கடவுளே, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எங்க போச்சு? இங்க தானே வச்சிருந்தேன். ஐயோ, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எங்க போச்சு? இங்க தானே வெச்சோம்.
போச்சுன்னு தெரியலையே. கன்ஃபார்மா இங்கதான் வச்சோம். ஒருவேளை அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் போகும்போது அதை எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? ஐயோ அப்பா, அப்பா என்னப்பா பண்றீங்க? விடு. அப்பாவும் அம்மாவும் செத்துட்டாங்கன்னு நினைச்சுக்க. அப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா என்னமா ஆச்சு? என்ன பேச சொல்ற? நீ செஞ்ச காரியத்துக்கு நான் அதை தான் செய்யணும். அம்மா என்னாச்சுமா? அப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு? என்ன சொல்ல சொல்ற? என்ன சொல்ல சொல்ற? வேலைக்கு போற நீ இதான் நீ பண்ண காரியமா? வேலைக்கு போற நீ எவன் முன்னாடி போய் ஊர் சுத்திட்டு வந்த? அம்மா ச்சே, என்னடி இதெல்லாம்? நீயே பாரு. என்ன இது? எடுத்து பாரு. என்னடி இதெல்லாம்? எடுத்து பாரு. கர்ப்பமா இருக்கியாடி நீ? சொல்லுடி. அந்த ரிப்போர்ட் உண்மையாடி? டாக்டர் சொன்னது உண்மையா? சொல்லுடி. நீ கர்ப்பமா இருக்கிறியா? வாயை திறந்து பேசுடி. அந்த ஃபைல்ல இருக்கிறதெல்லாம் உண்மையாடி? ஏடி, உனக்கு நாங்க என்னடி பாவம் பண்ணோம்? எவன் கூட போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கே நீ? சொல்லுடி, சொல்லு. எவன் கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து நிக்கிற? சொல்லுடி. எவன் இந்த குழந்தைக்கு அப்ப? சொல்லு. வாயை திறந்து சொல்லுடி. சொல்லுடி. உனக்கு என்னடி நாங்க பாவம் பண்ணோம்? என்னங்க? இவன் வாயை திறக்க மாட்டாங்க. நம்ம இங்க இருக்கிறத விட எங்கேயாவது போய் செத்து போயிடலாம். வாங்க. வேண்டாம். அம்மாடி, என்னம்மா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? என் உடம்பு இருக்கிற நிலைமை தெரிஞ்சும் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டியேம்மா. யாரடி அவன்? முதல்ல அத சொல்லுடி. சொல்லுமா, யார் அவன்? சொல்லுமா, யார் இதுக்கு காரணம்? சொல்லுமா. என்னால அது இப்ப சொல்ல முடியாதுப்பா. ஏண்டி, ஏன் சொல்ல முடியாது? இத பாருமா, நீ சொல்ல போறியா இல்ல நாங்க ரெண்டு பேரும் போய் சாகட்டுமா? அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருப்பா. அப்புறம் எப்படிப்பா நான் அவரை பத்தி சொல்றது? ஐயோ, இவ்வளவு கேவலமானவனா? பவித்ரா,
உன்னை இந்த வீட்டை காக்க வந்த தெய்வம்னு நினைச்சேனப்பா. என் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னப்பெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னியப்பா. ஏதோ நம்ம பொண்ணு நமக்காக தான் சொல்றான்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்தை மூடி மறைச்சு எங்களை எல்லாம் ஏமாத்திட்டியேப்பா. அவன் எவனாவது சொல்லி தொலையம்பா. அவங்கிட்ட போய் பேசியாவது என் பொண்ணை கட்டிக்கன்னு சொல்லி அவன் கால்ல விழறப்பா. ஏய் எழுந்திரடி எழுந்திரடி. அப்பா இவ்வளவு சொல்றாரு இல்லடி, அவன் எவன சொன்னா என்னடி? வாயில என்ன கொழுக்கட்டைய வச்சிருக்க? வாயை திறந்து பேசுடி, பேசு பேசுடி. இனி அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லம்மா. இது கலைக்கிறதா இருந்தா கலைச்சிரு, இல்ல என்னவோ பண்ணுன்னு கோவமா சொல்லிட்டு போயிட்டாருமா. இவ்வளவு கேவலமானவனுக்கு முன்னாடி புள்ளைய சம்மதிட்டு இருக்க. ஐயோ எனக்கு எனக்கு ஐயோ. ஏய் போய்டி, நாங்க செத்த உனக்கு என்னடி? போடி விட்டு விட்டு வெளியில. ஏய் எழுந்திரடி. அம்மா எழுந்திரடி முதல்ல. இந்த மாத்திரையை போடு. இந்த மாத்திரையை போடுறி. என்ன மாத்திரமா இது? இது நமக்கு தேவையில்லாத சுமை. இப்பவே இந்த மாத்திரையை சாப்பிட்டு அதை கலைச்சிடு. அதுக்கப்புறம் நீ இதுக்கு காரணமானவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்ல வேற வாழ்க்கையை தேடிக்கிட்டாலும் சரி. ஆனா இப்ப இது நமக்கு வேண்டாம். புடிடி மாத்திரையை போடு. என்ன மாச்சு உனக்கு? நீயும் ஏமா இப்படி பேசுற? அதை தூக்கி தூர போடுமா, தூக்கி போடுமா. ஏய் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா அந்த மாத்திரையை போடு. அதான் அதுக்கு காரணமானவனே அதை கொன்னுடுன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு நீ உனக்கு இடைஞ்சலா இது? மா அவன் வேண்டான்னு சொன்னா நான் ஏமா கலைக்கணும்? ஏய் அப்புறம் என்ன நீ பண்ண போற? கல்யாணம் ஆகாமலே ஒரு புள்ளைய வயித்துல வாங்கிட்டு வந்து நிக்கிற. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி. ஏடி இப்படி எங்களை சாவடிக்கிற? அம்மா நான் எதுவும் வேணும்னு பண்ணலம்மா, என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரிடி நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீ நான் சொல்றத மட்டும் கேளு. இந்த மாத்திரையை மட்டும் போட்டுக்கோ, அதுதான் பவித்ரா எல்லாருக்கும் நல்லது. மா வேண்டாம்மா, அது மட்டும் என்ன பண்ண சொல்லாதம்மா. நீ வேற என்ன சொன்னாலும் நான் கேக்குறேம்மா. மா ப்ளீஸ் மா ப்ளீஸ். நீ எதுவும் பேசாத. இத போடுனா போடு, இல்லனா இப்ப இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது பவித்ரா. நான் செஞ்ச தப்புக்கு அந்த பிஞ்சு குழந்தை என்னமா செய்யும்? நீ ஒரு அம்மா தானம்மா. என்னோட வலி உனக்கு புரியுதா இல்லையா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. முடியாதடி. இப்ப இந்த மாத்திரை நீ போட போறியா இல்லையா? அப்பா அப்பா ப்ளீஸ் பா, நீங்களாவது அம்மாவுக்கு எடுத்து சொல்லுங்கப்பா. அம்மா நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாங்கப்பா. ப்ளீஸ் பா. பவித்ரா, கல்யாணம் ஆகாம புள்ளைய பத்துக்கிறதுக்கு எந்த அப்பா அம்மாவை ஒத்துக்குவாங்க? இல்லப்பா
இதுல எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ வேணா தைரியமான பொண்ணா இருக்கலாம், ஆனா உன் அப்பா அம்மாவுக்கு அப்படி தைரியம் கிடையாதுப்பா. உங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த மாத்திரையை போடு, இல்லனா எங்க கூட இருக்காத. நாங்க சாகர காலத்திலேயாவது கௌரவமா வாழ்ந்துட்டு செத்து போறோம். என்ன பவுனு, என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா பொண்ணி, பழம் வாங்கிட்டு வந்தேன்ல. சூர்யா தம்பி எந்நேரமும் உட்கார்ந்த மணிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கான். சூடு பிடிச்சிருக்கும். பழம் எல்லாம் சாப்பிட்டா தானே குளிர்ச்சியா இருக்கும். அதான் பழம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய், அதுக்கு என்ன கட் பண்ணி தான் கொடுக்கணுமா? அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டானா? என்ன பொண்ணி, பழத்தை கொண்டு போய் அப்படியே கொடுத்தா வீட்ல இருக்க பழத்தை பவுனமா அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சுப்பான். இதே கட் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்க, நமக்காக ஒருத்தர் அக்கறை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்குவான்ல. அதுக்காகவாவது கொஞ்சம் பழத்தை அதிகமா சாப்பிடுவான்ல. அதுக்குதான் இதெல்லாம். இந்த பசங்க சாப்பிடறதுக்காக நீ என்னென்னமோ பண்ற, அவங்களும் உன்னை நல்லா ஏமாத்துறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பொண்ணி. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்ல. பழத்தை மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்க, அவன் கடகடன்னு சாப்பிட்டுருவான். சரி, நீ சூர்யான்னு சொன்னதான் ஞாபகம் வந்தது. அந்த போனு கொடு. அவரு பொண்ணோட போட்டோவை அவனுக்கு காட்டுன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. நான் போய் அவனுக்கு காட்டுறேன். நீ இந்த பழத்தை கூட நான் கொடுத்துறேன். சரி சரி, இந்தா நீயே கொண்டு போய் கொடு. சூர்யா. மா, ஹாய் மா. எங்க காலையில இருந்து ஆளை காணோம்? கோயிலுக்கு போயிருந்தேன். அதான். உங்க காட் என்ன சொல்றாங்க? கடவுளா? உன் பெரிய பையனுக்கு நேரம் நல்லா இருக்கு, இந்தா அதனால இப்ப கல்யாணம் பண்ணி வச்சா அமோகமா வாழ்வான்னு சொன்னாங்க. மா, இந்த கல்யாண விஷயத்தை விட மாட்டியா? சரி, அப்பா பொண்ணோட போட்டோவை அனுப்பியிருக்காரு. அந்த போட்டோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விடலாமா வேண்டாமான்னு சொல்லு. கல்யாணமே வேணான்னு அம்மா கிட்ட ஒரு பில்டப் கொடுத்துட்டோம். இப்போ திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா அம்மா பொண்ணு வீட்டோட பணத்துக்காக சம்மதிக்கிறேன்னு நினைச்சுப்பாங்க. பொண்ணோட அழகுல மயங்கி சம்மதம் சொன்ன மாதிரி ஒரு சீனை போட்டுரும். டேய், என்னடா? அம்மா, பொண்ணோட பேர் என்னம்மா? ஸ்வேதா. பொண்ணு அழகா இருக்காமா? ஓ, அழகா இருக்காளா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல உனக்கு இந்த பொண்ணு பொருத்தமா இருப்பான்னு. ஆமாம்மா, போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ எவ்வளோ அழகா இருப்பான்னு எனக்கு தெரியுது. சரி, இப்போ பொண்ணு வீட்ல என்ன சொல்லலாம்? மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாமா? சொல்லிடலாம். வெக்கத்தை பாரு. போனை குடுறா. ஏன் போனு? அம்மா, அப்படியே இந்த போட்டோ ஃபார்வர்ட் பண்ணிட்டுருமா? அது சரி. டேய் சூர்யா, ரேஎஸ் இன்ஃபோடெக்கோட ஓனரோட பொண்ணுடா இது. விட்றாத. ஒரு அதிர்ஷ்ட தேவதை இல்ல, உலகத்துல இருக்க எல்லா அதிர்ஷ்ட தேவதையும் வந்து கதவை தட்டினாதான் இதெல்லாம் நடக்கும். ஐடி கம்பெனி ஒன்று உருவாக்கி எலான் மஸ்க் மாதிரி ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிறது தான் என்னுடைய லட்சியமே. அது இவ மூலமா நிறைவேற போகுது. இவ தான் என் அதிர்ஷ்ட தேவதை. ஜெர்மனில் போய் சீனியர் சாஃப்ட்வேர் கன்சல்டண்ட்டாக இருக்கிறத விட இவளை கல்யாணம் பண்ணி ஒரு ஆஃபீஸ்க்கு சிஇஓ ஆயிடலாம். 9 கிரகமும் உச்சம் பெற்றவன்டா நீ.
இந்த மாதிரி சூழ்நிலையில எங்கடி போறா உன் பொண்ணு? எங்க போறான்னு கேளுடி. ஏய் அப்பா கேக்குறாருலடி, எங்கடி போற? நான் இங்க இருந்தா உங்க கௌரவத்துக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல, எங்கேயாவது போயிடுன்னு சொன்னீங்கல்ல. வெளியில போன்னு சொன்னது மட்டும் மனசுல நிக்குது. அதுக்கு முன்னாடி கேட்டதெல்லாம் எதுவுமே மனசுல நிக்கலையா? அவ யாருன்னு சொல்ல வேண்டியதுதானே? பிள்ளைக்கு அப்பா யாருன்னு சொல்ல முடியாம கேவலமான ஒருத்த குடியாடி நீ சம்பந்தம் வச்சிருந்த. ஏண்டி அவன் யாருன்னு சொல்ல மாட்டியாடி? அவன் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டானா? இல்ல ஏதாவது பண்ணிடுவேன்னு பயமுறுத்தினானா? சொல்லு. ஏய் வாயை திறந்து பதில் பேசுடி. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதியா நிக்கிறவனை பத்தி சொல்லலாம், உன்னை விட்டு போயிடுவேன்னு சொல்றவனை பத்தி நான் எப்படிமா சொல்றது? சரிடி, அவன் தான் அப்படி ஒரு கோழையா இருக்கான்ல, அயோக்கியனா இருக்கான்ல, அவன் குழந்தைய நீ எதுக்குடி சுமக்கணும்? இப்பவே வாடி, அத கலைச்சு வந்துருவோம். எந்திரி வா. அம்மா, குழந்தையை கலைக்கிறதா இருந்தா உங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே நான் கலைச்சிருப்பேனே. என்னால அது முடியாதும்மா. என்னால அது நினைச்சு கூட பார்க்க முடியாது. குடும்பமான போறதுக்குள்ள அத கலைச்சு வந்துடலாம். வாடி. விடுமா. ஏய் விரு அவளை. அவளும் எதுவும் சொல்ல மாட்டா, குழந்தையும் கலைக்க மாட்டா. நமக்கு அவமானத்தை உண்டாக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறா இவ. யார் என்ன பண்ண முடியும்? எங்கேயோ போய் குழந்தைய பெற்று அசிங்கப்பட்டு நிக்கட்டும். ஆனா ஒரு விஷயம், அவ எப்படி குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்லலையோ அதே மாதிரி அவளோட அப்பா அம்மா யாருங்கிறதையும் அவ எங்கேயும் வெளியில சொல்லவே கூடாது. இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறவ ஒரேடியா போய் தொலையட்டும். போய் தொலை. ஏண்டா எப்ப பார்த்தாலும் இப்படி வெட்டியா போனை நோண்டிட்டு இருக்குது பதிலா உருப்படியா ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல? அப்பா, நான் என்ன எப்ப பாருமா சோஷியல் மீடியால இருக்கேன். எங்க குரூப்ல இருக்கிற பசங்க பாண்டிச்சேரி வரைக்கும் சைக்கிளிங் போயிருக்காங்க. போற வழியில எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. அதான் பாத்துட்டு இருக்கேன். அடேங்க அப்பா, எவ்வளோ முக்கியமான வேலை செய்யறடா நீ. நீங்க மட்டும் என்ன டெய்லியும் காலையில நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ணி வச்சுட்டு ஒரு வரி விடாம படிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அது மட்டும் என்னவா? டேய் என்னடா எப்ப பார்த்தாலும் குறுக்க பேசிக்கிட்ட? சின்ன பையனா நீ? என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு பொண்ணே. சூர்யா கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்படியா? என்னமோ நான் கேட்டதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிச்சு சொல்றேன்னு சொன்னா. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான். சரி, நானும் போய் பொண்ணோட போட்டோவை காட்டி அவ என்ன பண்ணிருக்கா ஏது பண்ணிருக்கா குடும்பத்தை பத்தி எல்லாம் அவன்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் ஒத்துக்கிட்டான். ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொண்ணே. போட்டோவை பார்த்தே அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா நேர்ல பார்த்தானா கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான். பரவாயில்லையம்மா. இப்பதான் உங்க 2 பேருக்கு 25வது கல்யாணம் முடிஞ்சது.
அதுக்குள்ள அண்ணனோட கல்யாணமா ஜாலி தான். ம். ஆ ஏங்க ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்த்துட்டு வந்துடணும். அப்படியே முடிஞ்சா நிச்சயதார்த்த டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடணும். சரி பண்ணி. கல்யாணத்தை ரொம்ப பெருசா நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் ஊர்ல இருந்து கூப்பிட்டு நல்லா ஜாம் ஜாம்னு ஊரே பாராட்டுற மாதிரி பண்ணணுங்க. நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ பவித்ரா எல்லாத்தையும் செஞ்சிருவோம். ம். சரியா? ஹலோ, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஏன் துரை நம்ம முன்னால பேச மாட்டாரமா? அப்படி இல்லைங்க, பெத்தவர் மேல ஒரு மரியாதை தான். யாருக்கு? அவனுக்கு மரியாதை. ஹலோ, சொல்லுங்க பவித்ரா. பையோட நடுத்தெருவுக்கு வந்துட்டேன் சத்ரு. என்ன சொல்றீங்க பவித்ரா? தெருவுக்கு வந்துட்டீங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. என் அம்மாவும் அப்பாவும் இனிமே நான் வீட்லயே இருக்க கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க சந்திரு. வேலைக்கு போறேன்னு எவன் கூடடி போய் ஊர் சுத்திட்டு வந்த? அம்மா, என்னடி இதெல்லாம்? நீ சொல்ல போறியா இல்ல நாங்க 2 பேரும் போய் சாகட்டுமா? அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருப்பா. இவ்வளவு கேவலமானவனுக்கு அடி புள்ளைய சம்மதிட்டு இருக்கே. ஐயோ, எனக்கு ஐயோ. ஏய், போயிடு. நாங்க செத்த உனக்கு என்னடி? போடி விட்டு வெளியில. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் கூட அவங்களுக்கு இறக்கமே கிடையாதா? ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை சால்வ் பண்றதுன்னு இல்லாம இப்படியே வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க. என்னால இதுக்கு மேல அங்க இருக்க முடியாது சந்திரு. ஏங்க கொஞ்சம் தயவு செஞ்சு அழாதீங்க. இப்ப என்ன பண்றதா இருக்கீங்க அதை சொல்லுங்க. தெரியல சந்திரு, இந்த நிலைமையில வயித்துல குழந்தையோட யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டா வீட்டு வாசல் பக்கம் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் எந்த ஹாஸ்டல்லையும் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சந்திரு. அத உனக்கு போன் பண்ண. பவித்ரா அழாதீங்க. சரி, உங்க லவ்வருக்கு போன் பண்ணி பேசுனீங்களா? கால் பண்ண சந்திரு, ஆனா எடுக்கல. சரி ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நான் அம்மாட்ட போய் பேசிட்டு திரும்ப வரேன். சந்திரு 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 வேண்டாம் சந்திரு, ப்ளீஸ். அவங்க என்னையும் என் குடும்பத்தை பத்தியும் என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு உங்களுக்கு லைன்ல வரேன். அம்மா அம்மா டேய், என்னடா? அம்மா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்பா. தனியா பேசணுமா? எனக்கு தெரியாம என்ன தனியா பேச போற? இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம். அதான். முக்கியமான விஷயமா? எனக்கு தெரியாம அப்படி என்ன முக்கியமான விஷயம் அம்மாட்ட பேச போற? பொன்னே, என்ன பேசணுமா? இல்லங்க, ஏதாவது அம்மாங்க கிட்ட சைக்கிளிங் போறதுக்கு பெர்மிஷன் கேக்குறதுக்கா இருக்கும். அப்படிதானடா? ஆமாமா, கரெக்ட். அதை இங்கிருந்தே பேச வேண்டியதானே? அது உங்க மேல மரியாதை. சரி விடுங்க, நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன். என்னடா? வாமா. என்னடா, என்ன விஷயம்? அம்மா, பவித்ரா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுமா. கருவை கலைக்க சொல்லியிருக்காங்க. இவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுனால அவங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்க வெளியில என்ன பண்ணுவா? எங்க போவா அவ? ஆமாமா. இப்ப எங்க இருக்காளாம்? அதாம்மா நானும் கேட்டேன். இதுக்கு மேல எங்க போவான்னு தெரியலன்னு தேம்பி தேம்பி அழுகுறாங்கம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் உன்னை கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு. முதல்ல அவளை நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. அம்மா, நம்ம வீட்டுக்கு? அம்மா டேய், இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு முடிவை தான் எடுக்கணும். பாவம், அந்த பையனும் கைவிட்டுட்டான். அம்மா அப்பாவும் வீட்டை விட்டு போசனா அவ எங்க போவா? ஏதாவது பண்ணிக்கிட்டானா? இத பாரு, தேவையில்லாம யோசிக்காத. முதல்ல அவளை இங்க வர சொல்லு, அப்புறமா பாத்துக்கலாம். அம்மா, என்னம்மா சொல்ற?
ஆமாண்டா, முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. பண்ணு. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் இப்போயே அவங்க கிட்ட சொல்றேன். சரி, நான் போய் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ ஃபோன் பண்ணு. சரியா? பொண்ணே. வந்துட்டேன். நான் போறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா. வரேங்க. ஹலோ பவித்ரா, இப்போ எங்கங்க இருக்கீங்க? அதான் சொன்னேனே சந்துரு, நடு ரோட்ல நிக்கிறேன். ஐயோ அது இல்லை பவித்ரா. சரி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிங்க. பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக வலசரவாக்கம் அன்பு நகர் எங்கே இருக்குன்னு கேட்டு வந்துடுங்க. அது யார் வீடு சந்துரு? என்ன பவித்ரா, எங்கள் வீடு தான். ஐயோ ஐயோ, வேண்டாம் வேண்டாம் சந்துரு, அங்கெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். அட என்ன பவித்ரா, எதுக்கு வேணான்றீங்க? அம்மா தான் உங்களை வர சொன்னாங்க, தயவு செஞ்சு கிளம்பி வாங்க. இப்போ நீங்கள் இங்கே வரலன்னா நாங்கள் கிளம்பி அங்கே வந்துடுவோம். சந்துரு, என்ன நாங்க வந்து என்ன பண்ண முடியும்? அம்மா இருக்காங்க பவித்ரா, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பவித்ரா. இப்போ நீங்கள் கிளம்பி வரலன்னா நானும் அம்மாவும் கிளம்பி வந்துடுவோம். பரவாயில்லையா? ஐயோ வேண்டாம் சந்துரு, நாங்க வர. வெரி குட். இன்னும் 15 மினிட்ஸில் நீங்கள் இங்கே இருக்கீங்க. இல்லை அடுத்த 10வது நிமிஷம் நாங்கள் அங்கே வந்துடுவோம். சரி. நான் இதுக்காகவே கேட்டில் காத்துக்கிட்டு இருப்பேன், நீங்கள் உடனே வாங்க. சரி, நான் வரேன். ஓகே. நீதானா? என்னங்க கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். சாப்பிட்டுட்டு போறீங்களா? அதெல்லாம் வேண்டாம் செல்லம். முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் அந்த புஷ்பா மூஞ்சில விட்டெறிஞ்சிட்டு வந்தாதான் எனக்கு நிம்மதியே. ஆமா, தம்பி கிட்ட என்னன்னு சொல்லி பணம் வாங்குனீங்க? ராஜாராம் கிட்ட எனக்கு வேண்டியவங்களுக்கு உதவி செய்யணும், ஆனா யாரு என்னன்னு விவரம் கேட்காத ராஜான்னு சொன்னேன். கேட்காமலே 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டான் விசாலம். யாருக்கு எதுக்குன்னு கேள்வி கேட்கலையா? அப்படி என்ன மாமா, எனக்கு கூட தெரியாம யாருக்கு உதவி பண்ண போறீங்கன்னு கேட்டான். அந்த கேள்வியை மட்டும் தயவு செஞ்சு நீ என்கிட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு செந்தில்கிட்ட சொல்லி பணத்தை எடுத்து கொடுக்க சொல்லிட்டான். ஆமா, கீழே என்ன நடக்குது? ஹால்ல யாரும் இருக்காங்களா? சூர்யாவுக்கு அந்த மாணிக்கத்தோட பொண்ணை பேசுறாங்கல்ல, ஜோசியரை வச்சு பொருத்தம் பாக்குறாங்களாம். ஓஹோ. என்னைக்கு பொண்ணு பார்க்க போறதுன்னு ஜோசியர்கிட்ட கேட்க முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்காக எல்லாரும் தயாராயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல நான் இல்லைன்னா பொன்னியும் ராஜாராமும் வருத்தப்படுவாங்களே விசாலம். நீங்க போற வேலை அதை விட முக்கியமான வேலை. அந்த புஷ்பவல்லிய சரி பண்ணலன்னா வீட்ல யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க போயிட்டு வாங்க, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். என்னங்க? இல்ல, அந்த புஷ்பாக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிட்டு போறேன். ஹலோ, புஷ்பவல்லி தானே பேசுறது? ஆமா, புஷ்பவல்லி தான். நீங்க? தங்கமுத்துவுக்கு நீ கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னல. ஆமா. வலசரவாக்கத்தில் இருக்கிற டுஸ்கானா ரெஸ்டாரண்ட்டுக்கு கரெக்டாக 10 மணிக்கு வர்றியா? அங்கே நான் பணத்தை தர்றேன். ஹலோ, நீங்க யாருங்க முதல்ல? நீங்க எதுக்கு எனக்கு பணம் தரேன்னு சொல்றீங்க? நான் உங்ககிட்ட பணமே கேட்கலையே. இங்கே பாரு புஷ்பவல்லி, பணம் கொடுக்க நான் தான் நேரில் வர்றேன்னு சொல்கிறேன்ல, அங்கே நான் யாருங்கிறத நீ பார்க்கத்தானே போகிற. இதை பாரு, உனக்கு தங்கமுத்து பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பணம் வேணும்னா வா, தேவையில்லைன்னா வராமல் இருந்துக்க, அது உன் இஷ்டம். ஆனால் நான் 10 மணிக்கு பணத்தோடு அங்கே இருப்பேன். இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன். யாரா இருக்கும்? சரி, நமக்கு இப்ப பணம் தேவை. யாரா இருக்கும்னு தெரியல, போய் தான் பார்க்கலாமே. என்ன சொல்ற அந்த திமிர் பிடிச்சவன்?
அதல பாதாளத்துக்கு போயிட்டா அதுக்கப்புறமா திமிர அடங்கலையா? இத்தனை கேள்வி கேக்குறா. அவகிட்ட இருக்கிற பிரச்சனையே அதானே. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். இது பாருங்க, இந்த பணத்தோட அவ ஒதுங்கி இருக்கணும். இதுக்கப்புறமா அவ இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன். ஹாலில் இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவங்களை தாண்டி எப்படி போகிறது? ஓகே, பின்னாடி வழியாக சுற்றி வந்துடுவோம். அதுதான் கரெக்ட். டேய், டேய் மாப்பிள்ள நானே ஆர்வமா இல்லடா, நீ என்ன இவ்ளோ ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க? டேய் உனக்கு சொன்னா புரியாதுடா. என்னம்மா? சரி விடுறா. வணக்கம் சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க. வணக்கம்மா. உங்க வீட்டில் பல மங்களகரமான காரியங்களுக்கு நான் நாள் குறிச்சு கொடுத்துருக்கேன். உங்க வீட்டு பையனோட கல்யாணத்துக்கும் நாள் குறிக்க அழைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்க வீட்டில் அடுத்தடுத்து மங்களகரமான காரியங்கள் நடக்கணும். வீட்டில் முதல் கல்யாணம். இது என் மூத்த பையன். இவனை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள பெரும்பாடாயிருச்சு. அவன் பொடி குடிக்காம இருந்தான், இப்பதான் ஒத்து வந்திருக்கான். அப்படியா? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டோட பொண்ணை தான் பேசியிருக்கோம். அவ ஜாதகமும் இவன் ஜாதகமும் இருக்கு. அதை பார்த்து நீங்க பொறுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சிறப்பா பார்த்து சொல்லிடலாம். இது பையனோட ஜாதகம், இது பொண்ணோட ஜாதகம். அக்கா, சார் எவ்வளவு அடக்கொடக்கமா உட்காந்துட்டு இருக்காரு பாரு. சும்மா இருடி. என்னடா இன்னும் வரலமா? வருவா இரு. பொண்ணோட ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு. சூர்யாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா. வீட்டுக்கு கிளம்பி வர சொன்னோம், இன்னும் வராம இருக்காளே. வேற எங்கேயாவது போறதுன்னு முடிவு பண்ணிட்டாளா? ஐயோ, அப்படியெல்லாம் பவித்ரா பண்ண மாட்டா. என் வார்த்தை மீறி எதுவும் பண்ண மாட்டா. இன்னும் வரலம்மா. இரு, வருவா, வெயிட் பண்ண. அவளை போய் பாரு. ஐயா, ஒரு திருமணத்துக்கு 10 பொருத்தங்கள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. 6 பொருத்தங்கள் சரியா இருந்தாலே நல்லதுதான். ஆனா இந்த 2 ஜாதகத்துக்கும் 9 பொருத்தங்கள் நல்லா இருக்கு. இவங்க கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்பாங்க.
ஐயா, இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். கல்யாணம் என்னவோ பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். சாமி, எந்த மாதிரி விஷயத்துல போராட்டம்னு சொன்னீங்கன்னா? ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு எல்லை வரைக்கும் தான் சொல்லலாம். ஆனா எல்லாம் சுகமா நடந்து முடியும். அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். சரி சாமி, சூர்யாவை சம்மதிக்க வைக்கிறது பெரிய போராட்டமா இருந்துச்சு. அதை விட பெரிய போராட்டம் என்ன இருக்க போகுது, பார்த்துடலாம். ஜோசியரே, இப்படி கவனமா இருக்கணும்னா ஏதாவது பரிகாரம் பண்ணிடலாமா? அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. கடவுளை வணங்கிட்டு நீங்க மத்த வேலையெல்லாம் பார்க்கலாம் பொன்னியம்மா. என்ன பண்ணி எதுக்கு எடுத்தாலும் பரிகாரமா? அவ கொஞ்சம் பயந்த சுபாவம், அதான் கேட்கறான். பவித்ரா, உள்ள வாங்க வாங்க. அட பவித்ரா, உள்ள வாங்க. ஏங்க தயங்குறீங்க? வாங்க. இல்ல சந்துரு, இப்ப கூட சொல்றேன், நான் வேற எங்கேயாவது போறேனே. ஏங்க என்னங்க பேசுறீங்க? இப்படியா சொல்லுவீங்க? நீங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. பவித்ரா, வாங்க பவித்ரா. என்ன யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் பவித்ரா, உள்ள வாங்க வாங்க. ஏதோ பரிகார ஸ்தலங்கள்னு சொல்றாங்களே சாமி, அங்க போனா இதெல்லாம் சரியாயிடுமா? விதியை மாத்திர பரிகாரம் உலகத்துல எங்கேயும் இல்லம்மா. நீங்க வாங்க, ஒண்ணும் இல்ல, வாங்க வாங்க வாங்க. பவித்ரா, ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். இருங்க, அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா, ஏங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்.
பவித்ரா, என்னம்மா இது? என்னங்க? சந்துரு என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். நீ எதுக்கு இவ்ளோ தயங்குற? என்னாச்சுமா? ஏன் அழற? இங்க பாரு, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அழாத, தைரியமா இரு. என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு, நான் என்ன ஆனாலும் பாத்துக்கிறேன். வீட்ல நான் அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு ஆண்டி. என்னம்மா சொல்ற? அப்பா அவரோட ரிப்போர்ட்டை என் கபோர்ட்ல வச்சிருப்பாருன்னு தெரியாது. என் ரிப்போர்ட்டையும் அப்பா ரிப்போர்ட்டையும் சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. நாங்க 2 பேருமே ஒரே ஹாஸ்பிட்டல் தான். டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து கருவை கலைச்சிரு, இல்லைன்னா வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டாங்க. நான் செத்து போயிடலாம் தான் நினைச்சேன். பவித்ரா, சந்திரு தான் என்னை இங்க வற்புறுத்தி வர சொன்னாரு. சரிம்மா, இது பாரு, அழாத. திடீர்னு பெத்தவங்களுக்கு பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுது ஆண்டி. ஆனா நான் வீட்டுல இருக்கணும்னா குழந்தைய கலைச்சுதான் ஆகணும்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரிம்மா, நீ எதுவும் நினைக்காத. எல்லா கஷ்டத்துக்கும் கடவுள் ஒரு தீர்வு வச்சிருப்பாரு. சரி, நீ தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும் நீ ஏன் வீட்லயே இரு. சந்திரு வற்புறுத்தினால தான் உங்களை நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மத்தபடி உங்க கூட என்னால் தங்க முடியாது ஆண்டி. என்ன பவித்ரா சொல்றீங்க? அம்மா, என்னன்னு கேளுமா. ஏன் வேணான்னு சொல்ற? இந்த நிலைமையில நீ எங்க போவ? இல்ல ஆண்டி, இனிமேலும் நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. பெத்தவங்களே என்ன பாரமா நினைக்கிறப்போ உங்களுக்கும் நான் பாரமா இருக்க விரும்பல. நான் அப்படியே எங்கேயாவது போயிடுறேன். எனக்குன்னு கோயிலோ குளமோ கிடைக்காமலையோ போயிடும். ஏய், இது பாரு, முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. நான் சீக்கிரமாவே உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்களுக்கு பக்குவமா புரிய வைக்கிறேன். அது வரைக்கும் நீ எங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே இரு, ஓகே? அப்புறமா நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம். பவித்ரா, என்ன யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க, அம்மா கேக்குறாங்கல்ல. சரின்னு சொல்லுங்க. சரி, சரிங்க ஆண்டி. சரி. டேய், நீ போய் பவுனை கூட்டிட்டு வா. சரிம்மா. வா பவுனு, வாங்க. பொன்னி, சொல்லு பொன்னி. பொன்னி, இந்த பொண்ணு பவுனு, இது பவித்ரா, சந்துருவோட ஃப்ரெண்டு. எனக்கும் வேண்டப்பட்ட பொண்ணு தான். அவளுக்கு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால கொஞ்ச நாள் இங்கேயே தங்கட்டும்னு பார்க்குறேன். நீ என்ன சொல்ற? என்ன பவுனு, என்ன யோசிக்கிற? அவ உங்க கூட தங்குறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பொன்னி. ஆனா இந்த பொண்ணு என்ன நாக பண்ண? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்னம்மா பிரச்சனை? உங்களுக்கு வேண்டப்பட்ட பொண்ணுன்னு வேற சொல்றீங்க. தாராளமா தங்கட்டுமே. பிரியா, அம்மாவை கூட்டிட்டு வா.
பவித்ரா, நீ எதுக்கும் கவலை. ஆ? அப்பா கூப்பிட்டாருமா. ஆ சரி பவித்ரா, நீ அவங்க கூட போயிரு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பவுனு, நீ இவளை கூட்டிட்டு போ. வராங்கப்பா. ஆ சந்துரு, நீ சரிம்மா, பாத்துக்க. பாத்துக்கிறேன். பவுனு, யாராவது கேட்டா இது உன் சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லு, சரியா? நீரு கொண்டு போய் விட. நீ போமா, வாங்க போலாம், வாங்க. ம், வாமா போலாம். போங்க. முக்கியமான விஷயம் பேசும்போது ஒண்ணு இல்லைங்க, அது அப்புறமா பேசிக்கலாம். சரி, நீ ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கோ. சாமி, அது என் ஃப்ரெண்டோட பொண்ணா இருந்தாலும் முறைப்படி போய் பொண்ணு பார்க்கணும். ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சரி. வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கு பௌர்ணமியும் கூட. அந்த நாள்ல நீங்க போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாமே. ஆ அக்கா, நீ ஏதாவது கேட்கறதா இருந்தா கேட்டுக்கா. பொண்ணு, நீ ஏதாவது கேட்கணுமா? இல்லைங்க, இப்போதைக்கு எதுவும் கேட்க வேணாம். ஆ, ராஜாராம், நீ கையோட பொண்ணு வீட்டுக்கு பேசிட. அண்ணா, அன்னைக்காவது பொண்ணு பார்க்க வருவியா இல்ல அன்னைக்கும் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவியா? ஹே, அத பத்தி நீ கவலைப்படாத. நம்ம அண்ணன் பெரிய ஐடி கம்பெனி ஓனரோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறாரு. கரெக்டா அட்டெண்டன்ஸ் போடுவாரு. அப்படிதானே? மாணிக்கம், சொல்லு ராஜாராம், எப்படி இருக்க? அப்புறம் உன் பையன்கிட்ட பேசுனியா? பையன்கிட்ட பேசியாச்சு. பொண்ணு உன் பொண்ணோட போட்டோவை என் பையன்கிட்ட காமிச்சா. அவனும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். ரொம்ப சந்தோஷம் ராஜாராம். உன் குடும்பத்துக்கு என் பொண்ணு மருமகளா வந்தா அதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை எனக்கு. எனக்கு மட்டும் என்ன, இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? அப்புறம் எதுக்கு முக்கியமா ஃபோன் பண்ணேன்னா, என்னதான் இருந்தாலும் முறைப்படி பொண்ணு பார்க்க வரணும்ல. அதுக்கு ஜோசியர் கூப்பிட்டு விசாரிச்சோம். வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அப்படியா? வெள்ளிக்கிழமை நாங்க பொண்ணு பார்க்க வர்றோம். சரி ராஜாராம், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா ஏதாவது வரன் இருந்தா சொல்லுன்னு சொல்றதுக்காக தான் உன் வீட்டுக்கே நான் வந்தேன். பொன்னி தங்கச்சி மட்டும் அன்னைக்கு அப்படி பேசிருக்கலன்னா எனக்கு இந்த யோசனையே வந்திருக்காது. இந்த பெருமையெல்லாம் என் தங்கச்சி பொன்னிக்கு தான். நடந்தது, நடக்க போறது எல்லாமே நல்லதுக்கு தானே நினைச்சுக்குவோம். ஆமா. சரி மாணிக்கா, நம்ம நேர்ல பார்த்து பேசுவோம். ஓகேவா? சரிப்பா. என்னங்க சொன்னாரு? நம்ம பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னதுமே சந்தோஷமாயிட்டான். அதுவும் வெள்ளிக்கிழமை பார்க்க வரேன்னு சொன்னதும் சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு நல்ல காரியம் நடக்கும்னா அது எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அண்ணா, எல்லாம் ஓகே தானே? ஹே, முகத்தை பார்த்தா தெரியல, அண்ணனுக்கு இருக்கிற வேகத்துக்கு இப்பவே கார் எடுத்து அந்த பொண்ணு பார்க்க ஓடிடுவார் போல. வெக்கத்தை பாரு. கடவுளே, என்னங்க இது? நம்ம குடும்ப போட்டோ இப்படி விழுந்து உடைஞ்சிருச்சு. பெருசா காத்து கூட அடிக்கலையே பொன்னி. ஒருவேளை பூனை ஏதாவது உடைச்சிருக்குமோ? நம்ம வீட்ல எங்கடி பூனை இருக்கு? ஆணி மாற்ற ஹூக்கு பிஞ்சிருக்கு, அதனால தான் போட்டோ கீழே விழுந்துருச்சு. என்ன பிரச்சனையா வேணாலும் இருக்கட்டும்,
இந்த சமயத்துல போய் இது ஏன் உடைஞ்சு விழணும்? மா அதெல்லாம் எந்த ஒரு ரீசனும் இல்ல. தேவையில்லாம பேனிக் ஆகாம இருமா. பொன்னி, கண்ணாடி ஃப்ரேம்னா கீழே விழுந்தா உடையதான் செய்யும். இதுக்கு போய் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா? போய் அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாரு. சந்திரு, அந்த கண்ணாடியெல்லாம் ஜாக்கிரதை எடுத்து போடு. பார்த்து கையில கையில குத்திக்க போறேன். சரிப்பா. பொன்னி, போய் வேலையை பாரு. அக்கா, போய் ஜோசியர் அனுப்பி போடு. ஓகே, போக. சரிப்பா. நமக்கு இதில் நம்பிக்கை இல்லைனாலும் என்னைக்கும் முடியாத போட்டோ இன்னைக்கே விழுந்து ஒடிஞ்சது. ஒருவேளை பொன்னி சொல்ற மாதிரி ஏதாவது ₹10 லட்சம் பையோட ஹோட்டலுக்குள்ள போறாரே, இங்க யாரோ மீட் பண்ண போறாரோ? யார் வராங்கன்னு பாப்போம். சார் என்ன சாப்பிட்றீங்க சார்? ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு. ஓகே சார். இந்த டம்ளர்ல கொஞ்சம் தண்ணி. ஓகே. இவங்க புவனாவோட அம்மா புஷ்பலி ஆண்டி ஆச்சே. இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஒருவேளை இவங்க விநாயகங்கள் தான் பார்க்க வந்திருக்காங்களா, இல்ல வேற யாராவது பார்க்க வந்திருக்காங்களா? ஒன்னும் புரியலையே. ஹலோ புஷ்பவல்லி, உன்னை நான் தான் வர சொன்னேன். இங்க வா. என்ன பார்க்குற? நான் தான் உன்னை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். உட்காரு உட்காரு புஷ்பவல்லி, உட்காருங்கிறேன்ல. நீ வர சொன்னியா? எதுக்கு வர சொன்ன? வீட்டு வாசலுக்கு வந்தவள செக்யூரிட்டியை விட்டு துரத்துனவன் தானே நீ. நீ எதுக்கு வர சொன்ன? நான் தான் ஃபோன்லேயே சொன்னேனே, உன்னோட எல்லா பிரச்சனையும் தீரணும்னா என்ன இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பாருன்னு. ஏன் பிரச்சனையை தீக்கிறதுக்கு நீ யாரு? எந்த சம்பந்தமும் உண்டாயிடக்கூடாதுன்னு தானே வீட்டு வாசல்ல இருந்து என்ன அப்படி துரத்தி விட்ட. இப்ப எதுக்காக வர சொன்ன? உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுக்குன்னு ஒருத்தங்க வராங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏன் கேள்விக்கு பதில் சொல்ல யாரால முடியும்? அப்படி யார் வரா? நான் தான் மேல, எனக்கு மேல எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறாங்கல்ல சில பேர். அவங்கள அடக்கிறதுக்குன்னு அங்கங்க ஆண்டவன் சில பேரை படைச்சிருப்பான். அப்படிப்பட்ட ஒருத்தங்க தான் இப்ப வராங்க.